வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இது 2 சார்ந்து வந்திருக்கு. ஓகேவா? 2 சார்ந்துன்னா ஒன்று வேலை சார்ந்து இருக்கலாம், இன்னொன்று உறவு முறை சார்ந்து இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா காதலர் காதலியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி டபுள் மைண்டடாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு முடிவுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்களோட துணை அல்லது துணைவியார்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, பதில் இது லவர்ஸ்குள்ளேயும் இருக்கலாம். ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்ப்பா, மார்ச் மந்த் கண்டிப்பாக எடுக்கணும், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இழுக்க எனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நான் விரும்புகிற மாதிரியான முடிவு எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கலாம். ஆனால் உங்களோட பார்ட்னர் அவங்க முடிவு எடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லைன்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வருது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப யோசிச்சு தான் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மன வருத்தம் மார்ச் மாதத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு சாதகமான பதில்கள் வரல. சரி, அவங்க தான் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது ஏதாவது எடுக்கலாம்னு பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிறதுக்கு உங்களுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ், ஓகே அவங்க தான் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நானாவது ஏதாவது டிசிஷன் எடுக்கலாமா, இந்த உறவு சார்ந்து வேலை சார்ந்து. ஓகே, இது 2 விஷயம்தான். வேலை சார்ந்து கூட சில பேருக்கு சில நல்ல வேலை கிடச்சிருக்கலாம், பட் இதில் சேரலாமா வேண்டாமா, போகலாமா கூடாதா, இப்படி ஒரு பயமும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட வருங்காலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா, இப்போ அவசரப்பட்டு எடுத்துட்டோன்னா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஏஞ்சல்ஸ் கொடுக்குற பதில் உங்களோட உள் உணர்வு என்ன சொல்லுதோ கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், பிரபஞ்சத்து கூட பேசுங்க. ஸோ உங்களோட உள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்புங்க, அதை குறித்து நீங்கள் முடிவெடுங்க. வேறு எதை நினச்சோம் வெளியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் பார்க்கலாம், இல்லை பிறர் சொல்கிறத கேட்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் கூட இன்னொருத்தரை பற்றி, உங்களோட லவ்ட் ஒன்னை பற்றி ஏதாவது சொல்லலாம், அது எல்லாம் சரியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? ஸோ எது ஒன்றுமே உங்களோட மனசாட்சிக்கு உட்பட்டு உங்களோட இன்னர் வாய்ஸ் கிட்ட கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னா எந்தவித பயம் பதட்டம் அவசரம் எதுவுமே இல்லாமல் பொறுமையாக நின்று எடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். ஓகேவா? பட் ஒரு விஷயம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஓகே இதுதான் என்னோடய வாழ்க்கை, இனி இதுதான் என்னோடய பேட்டர்ன், நான் இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்கக்கிட்ட முடிவு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அவங்க முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, அதை நினச்சி நீங்கள் எந்த காலத்தையும் வருத்தமே படக்கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நான் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற வருத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, எஸ் ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த முடிவு தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல்ஸ் கிட்ட பிளெஸிங்ஸ் வருது. ஸோ நீங்கள் காத்துட்ருக்கணுன்னா காத்துட்டும் இருக்கலாம். சரியா? ஸோ இது உங்களோட கையில் கொடுத்தாச்சு. அப்படி இல்லை எனக்கும் முடிவு எடுக்க தெரியல, என்னோடய பார்ட்னருக்கும் முடிவு எடுக்க தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்கலாம் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, யூனிகார்ன் கார்ட்ஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஆன்சர் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தீய பழக்கங்கள்லேருந்து விடுதலை ஆகி இருங்க அப்படின்றாங்க. ஓகே, தீய பழக்கங்கள்லாம் பேட் ஹேபிட்ஸ் மட்டும் கிடையாது. சரியா? ஸோ தீய பழக்கங்கள்ன்றது நிறைய இருக்கலாம். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை அடுத்தவங்களை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளே குற்றம் சாட்டிக்கிறதா இருக்கலாம். எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ கெட்ட பழக்கங்கிறது தீய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம நாடுறதுன்னு கிடையாது, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கவனித்து பாருங்கள். அதிக நேரம் ஃபோன் பார்க்குறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். மார்ச் மாதம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற பிளெஸிங்ஸ் இதுதான் இருக்குது. ஓகே, குழந்தைகள் சார்ந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது பட் அதை ஹாஸ்டலில் தங்கி படிக்குது, இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் தங்கி படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்டேருந்து ஒரு உற்சாகமான பதில்கள் வரும். ஃபோனில் கூட நான் நல்லா எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இல்லை என் குழந்தை என் கூட தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன உபாதைகள் இருந்தால் கூட இப்போ அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க சூப்பராக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குழந்தை வர இந்த மார்ச் மாதம் வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஓகேவா? வேலை சார்ந்து கொஞ்சம் கெடுபிடியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்ச் மந்த் இருக்குது. ஓகேவா? ஸோ வேலை சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்கும், சில சவால்கள் இருக்கும். இதெல்லாம் கண்ணும் கருத்துமாக பொறுமையாக சமாளிக்கணுமான்னு கேட்டால் எஸ், பொறுமையாக தான் சமாளிக்கணும். அதே நேரம் உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ ரெண்டுமே இருக்குது, ஒர்க்கும் இருக்கும், அதே டைம் உங்களுக்கான மதிப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்லா இருக்குது.
இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். உங்கள் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப பாதுகாப்பாக நல்லா இருக்காங்க. சரியா? ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். தெய்வீக ஆற்றல் இந்த மாதம் வந்து அதிகரிக்குது. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான தெய்வீக ஆற்றல் அதிகரிக்குது. ஸோ வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது. சம்பளம் கிரெடிட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு பணம் உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் இதில் உறவு சார்ந்து தான் ஜாஸ்தி இருக்குது. எஸ், நீங்கள் உங்களோட பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன முடிவெடுப்பாங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது நிறையா பேர். இல்லை 2 பேரும் பேசிகிட்டு தான் இருக்கும், என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் இருக்கேன் அப்படின்னா கூட ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நமக்கான சில விஷயங்கள் நடக்காத மாதிரி இருக்கலாம். இந்த மார்ச் மாதம் அதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு மட்டும் திருமணம் நல்லா நடக்கிற சான்சஸ் இருக்குது. திருமண தேதி குறிப்பாங்க, நிச்சயதார்த்த தேதி குறிப்பாங்க. ஸோ காது குத்துற விழா அந்த மாதிரி இருக்கும் சான்சஸ் இருக்குது. பட் மனசுங்கிறது ஒரு நிலையில் இருக்காது. ஃபைல் நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மனசு கொஞ்சம் நம்மளை சுற்றி எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறைங்கிறது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிரிப்பு கூட நம்ம வெளிப்படையாக சிரிக்க மாட்டோம், உதட்டளவில் சிரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த எனர்ஜி வந்து வேண்டாம், கொஞ்சம் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சில நபர்களுக்கு ரீமேரேஜ் நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? வேலை சார்ந்து ஓகே, வேலைன்னு இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் இருக்கும். வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஸோ பணம் சார்ந்து ஓகே. ஏதாவது லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேங்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. வெளி வட்டாரம் ஓகே, பட் குடும்பம் சார்ந்து தான் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். அதுக்கு தான் என்ன பண்ணுறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கலாம். இது லவ்வர்ஸ்க்கு கூட பொருந்தும். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் மார்ச் மாதம் இருக்குன்னா இருக்க சான்சஸ் இருக்குது. புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது அவங்களும், அவங்க சொல்கிறது நீங்களும். ஸோ கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது கார்ட்ஸு. ஸோ நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுக்கேற்றபடி நடந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த பிளெஸ்ஸிங்ஸில் வந்தது. ஓகேவா? எஸ், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கும் முடிவெடுக்க தெரியல, உங்களை சார்ந்தவங்க உங்களோட லவ்டு ஒனுக்கும் முடிவெடுக்க தெரியல, அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அந்த பிரபஞ்சமே ஒரு அழகான முடிவை உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி எடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏஞ்சல்ஸோட மெசேஜ். ஓகேவா? ஸோ நீங்களாக எடுக்கலாம், இல்லை அவங்களும் எடுக்கலாம், இல்லை எங்கள் 2 பேருக்குமே எடுக்க தெரியல அப்படின்னா பிரபஞ்சமே ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டும். அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும், உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அதுதான் வந்திருக்கு. நீங்கள் யாருமே நம்மளை கவனிக்கல, யாருமே நமக்கு இல்லை, யாருமே நம்மளை பார்த்துக்கல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எஸ் A to Z கவனிக்குது. நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு தெரியல, உங்கள் மனசு சில பாரங்கள் சில காயங்கள் இருக்கலாம், வேலை கிடைக்கலன்னு இருக்கா, இல்லை உறவு சார்ந்து இருக்கா, இல்லை பொருளாதார சிக்கல்னால இருக்கா அப்படின்னு தெரியல. பட் இதில் உடல் நலம் சார்ந்து எதுவும் பெருசாக வந்ததில்லை. ஆனால் தீய பழக்கங்கள் வந்து சில பேர் இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். தீய பழக்கங்கள் என்னன்னு நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது பொதுவான வாசிப்பு, சிலது பொருந்தலாம், சிலது பொருந்தாமல் போகலாம், மற்றவங்களுக்கு பொருந்தலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைல் நம்பர் 2 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. ஓகேவா? நல்லாயிருக்கு. ஒரே ஒரு கார்டு தான் கொஞ்சம் அப்படி வந்திருக்கு, மற்றபடி 3 கார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் நீங்கள் இந்த மாதம் மார்ச் மாதம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடம் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், உங்களோட வருங்கால துணை அல்லது துணைவியாரை பார்க்கக்கூடிய தருணம் மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? நல்லா இருக்கு. சூப்பர். ஆரோக்கியம் சார்ந்தும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேவா? நீங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் பார்ப்பீங்கன்னு சொன்னேன். இன்னும் சிலர் வந்து ஒரு காதலில் விழுந்து விட்டேன் அப்படின்னு விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல நட்பு கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஃபைல் நம்பர் 2 செம்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா டபுள் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குழந்தை வரம் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. செய்கிறது தான் சொல்லுவேன், சொல்கிறது தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக மார்ச் மாதம் இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்களோட பேச்சு திறன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப மேன்மையாக இருக்குது. ஓகேவா? நல்லா இருக்குது. கார்ட்ஸ் பார்க்கவே நல்லாயிருக்கு. வளர்ச்சியின் பாதையை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சரியா? அதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இப்போ வேலை கிடைக்கல,
வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஒரு நல்ல மனமாற்றம் உங்களுக்குள்ளே நிகழும். இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, புரிதல்கள் சரியில்லை, இல்லை காதலர்களாக ஆல்ரெடி இருக்கீங்க, உங்களுக்குள்ளே எதுவும் சரியில்லைப்பா, ஏதோ ஒரு இதம் மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் உங்களோட லவ்டு ஒன்கிட்டையும் ஒரு மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ குழந்தைகள் அதுவும் சூப்பராக இருக்குது. முன்னேற்றமான மாதம். ஓகேவா? கெட் ஒன் பை ஒன் மாதிரி கண்ணால் லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு 2-3 நல்ல விஷயங்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு சார்ந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, வீடு விற்கிறது, வாங்கிறது, இல்லை மனை லேண்ட் எதனா வாங்கணும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை புதுசாக வீடு கூடி போகணும் அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வீடு கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ நிறையா இருக்குது. பணம் சார்ந்தும் நல்லாயிருக்கு, உடல் நலம் சார்ந்தும் நல்லாயிருக்கு. சில உறவு சிக்கல் சுற்றத்தார் நண்பர்கள் கிட்ட மட்டும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒண்டி பேச்சில் ஒண்டி கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேலை சார்ந்து கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், சில போட்டி பொறாமைகள் இருக்கலாம். ஸோ குடும்பம் சார்ந்து நல்லாயிருக்கு. இந்த வேலை சார்ந்து வெளி விஷயங்களை தான் கொஞ்சம் முனைப்போடு செயல்படணும், கொஞ்சம் பொறுமை தேவை, விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், பட் போகிறது நல்லா போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ பணம் சார்ந்த ஃபீமேல் எனர்ஜி அவங்களோட கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு, இல்லை உங்களோட நல்ல ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஓகே, பெண்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட அறிவுரை இந்த மந்த்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, கௌரவம் ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக சான்சஸும் இருக்குது. ஸோ செம்ம சூப்பராக இருக்கான்னு கேட்டால் எஸ், செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது கார்ட்ஸ் பார்க்க. பட்ஜெட் நீங்கள் என்ன பட்ஜெட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கான விஷயங்கள் நடக்குங்க. சரியா? உங்கள் பட்ஜெட்டை தாண்டி எதுவுமே போகாது. சிறு தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், பண்ணலாம். சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பண்ணலாம். உங்களோட உலகம் ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுது, ஒரு புது வளர்ச்சி, புது மாற்றம், எல்லாமே புதுசாக. இந்த உலகத்தையே ஒரு புது கண்ணை வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இது வரைக்கும் ஒரு ஓல்டு பேட்டர்னில் இருந்தேன், இப்போ எனக்கான ஒரு சந்தோஷம், எனக்கான ஒரு விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் எஸ், நடக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஜோனில் வேணால் இருக்கலாம். ஓகேவா? வீட்டில் வரேன்னு பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை வேலைக்காக இருக்கலாம், இல்லை உடல் நலம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு 1 by 1 வந்துட்டுருக்கு, அதெல்லாம் குறையுமான்னு கேட்டால் எஸ், அதெல்லாம் குறையக்கூடிய மாற்றங்கள் இப்போ மார்ச் மந்த் 1 by 1 குறையும். நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்ச் 15-20 தேதிக்கு மேலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் படிப்படியாக முன்னேற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? என்னடா 12 டக்குன்னு முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பெருசாக அட்வைஸ் தர மாதிரி கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கார்டு தான், அது நீங்கள் வேலை சார்ந்து, வேலையில் கொஞ்சம் பொறுமை தேவை. சில பேர் நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ஸோ அங்கே மட்டும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோவத்தை குறைச்சிக்கோங்க, வீண் விவாதங்கள் வேண்டாம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் 12 செலக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா வெளி வட்டாரத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு ஆள் தான் நீங்கள். சரியா? நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அட்வைஸ் பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரலாம், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் டக்குன்னு உங்களோட 12 முடிஞ்சிச்சு. ஓகேவா? சர்ப்ரைஸ் ஏதோ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. நடக்காது முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் நடக்கும், முடியும். ஸோ நல்லா இருக்குது. கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் மார்ச் மந்தில் நடக்குதான்னு கேட்டால் எஸ், மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ யூனிகார்ன் பாருங்கள், செம்மையாக இருக்கான்ல, யூனிகார்ன் இருக்கான், பீகாக் இருக்கான், தெரியுதா? ஸோ சர்ப்ரைஸான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 12 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஸோ குலதெய்வம் நல்லா பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் நல்லா பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் மனசில் எப்போதுமே உங்களை சுற்றி என்ன இருந்தாலும் சரி, ஒரு ஆரோக்கியமாக, உற்சாகமாக, தூய்மையாக, ஸ்படிக மாதிரி உங்கள் மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் சொன்ன பிளெஸிங்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களை சேரும். நீங்களே உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்களை நீங்களே பிளஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் நான் ரொம்ப சூப்பராக இருப்பேன், எனக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது, தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்ன ஆசைகள் இருக்கோ, உறவு சார்ந்து, பணம் சார்ந்து, வேலை சார்ந்து, உடல் நலம் சார்ந்து, இல்லை ஏதாவது வீடு வாங்கணும், கட்டணும், விற்கணும், எதுவோ. ஓகேவா? ஸோ எல்லாமே நடக்கும். சரியா? ஒரு பர்சன் கூட அது அப்படியாக்க, இது இப்படியாகும் அப்படின்ற உங்கள் மனசில் எதையுமே விதைக்காதீங்க.
நல்ல விஷயங்கள், செம்ம சூப்பரான விஷயங்கள் தான் நடக்க போகுது. சரியா? நீங்கள் நம்புங்க, உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். ஹாவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான மார்ச் மாதம் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பைல் நம்பர் 3 நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் நல்லா இருக்கேன். மனக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது பைல் நம்பர் 3. உங்கள் கார்ட்ஸ் பிடிக்கும்போது கார்ட்ஸ்லேயும் தான் வந்திருக்கு. படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகிற விஷயங்களும் அதுதான். ஓகேவா? தன் கையே தனக்கு உதவி. இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க, பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்க. யாராவது நம்மளுக்கு உதவுவாங்களான்னு கேட்டால் உதவக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க உங்களை சுற்றி. ஓகேவா? உங்களுக்கு யார் அதிகமாக உதவி பண்ணுவாங்கன்னு கேட்டால் நீங்கள் தான். உங்களுக்கு நீங்களே தோழனாவோ தோழியாவோ இருந்துக்கோங்க. ஓகே? நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுங்க. நீங்களே தெளிந்த மனதோடு தான் இருப்பீங்க. உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம். வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், உடல் நலம் சார்ந்து இருக்கலாம், இல்லை பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம். எஸ், இருக்கலாம். ஸோ எந்த வேணா இருக்கட்டுமே, அதுலேருந்து தெளிவாக உங்களை நீங்களே மீட்டு கொண்டு வந்துடுவீங்கன்னு கேட்டால் எஸ், உங்களால் தெளிந்த மனதோட செயல்பட முடியும் போது இதுலேருந்து நீங்களே தப்பிச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறது தான் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே தாரக மந்திரம்னு கூட சொல்லலாம். ஓகேவா? வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். கடன் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம். யார்கிட்டையாவது கடன் வாங்கி திருப்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இல்லைனா பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எதனா பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் பணம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓகே, பேசிவ் இன்கம்காக எதுலையாவது நான் போட்டு இதை ஆட்டத்துக்கு குட்டியில் போடுறேன், குட்டியை தூக்கி ஆட்டில் போகிறேன்னா கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க, கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் மார்ச் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? இயல், இசை, நாடகம், எழுத்து பணியில் இருக்கவங்க, கவிதை கட்டுரை எழுதுறவங்க இருக்கலாம், இல்லைனா யூடியூபர்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் நீங்கள் முனைப்போடு உங்கள் வேலையை பார்த்தா தான் உங்களுக்கான ஒரு ஃப்ரேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தொழில் சார்ந்தும் நீங்கள் தான் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். மார்ச் மாதம் ஃபுல்லாகவுமே நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கேயுமே சோர்ந்து போகக்கூடாது. உடல்நலம் சார்ந்தும் சரி நான் சொல்கிறேன், பொருளாதாரம் சார்ந்தும் சொல்கிறேன், உறவு முறை சார்ந்தும் சொல்கிறேன். ஓகேவா? கவனமாக இருக்கணுமான்னு கேட்டால் எஸ், 30 நாளும் கவனமாக இருங்க. பேசும்போது கூட கிண்டலாக பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க. பட் எதிர்த்தாப்படி இருக்கிறவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உறவு சார்ந்தும் கிண்டல் கேலியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வேண்டாத விவாதங்களை தவிர்த்துடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பழைய விஷயங்கள், இப்போ நீங்கள் உறவு சார்ந்திருக்கீங்கன்னா முடிஞ்சு போன சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேசாதீங்க. அது இன்னும் பிரச்சனையை அதிகமாகும். ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் லவர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை எந்த உறவு வேணா இருக்கலாம். ஓகேவா? சில நேரங்களில் சில காயப்படுத்துகிற மாதிரி சிலர் யாராவது பேசியிருப்பாங்க, நடந்திருப்பாங்க. அதெல்லாம் மறுபடியும் தோண்டி துருவி பேசாதீங்க. பிரச்சனைகள் இன்னும் பெருசாக தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சீருடை அணிந்து வேலை பார்ப்பவர்கள், ஓகே, காவல்துறையினராக இருக்கலாம், இல்லை மருத்துவர், செவிலியர், அந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மாதமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்குலாம் உடல் நலம் நல்லா இருக்கும். மனநலத்தில் கொஞ்சம் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கான வேலையை அவங்க கண்ணும் கருத்துமாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி கார்டு படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு, கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. உங்களோட கற்பனை ஆற்றல், டிவி சீரியலில் யாராவது வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஸோ நடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லைனா எடிட்டிங் ஜாபில் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று கற்பனை எங்கெங்கே இருக்குது, கற்பனை எங்கெங்கே கொட்டி கிடக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. இதை நீங்கள் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு இசை சார்ந்து உங்களுக்கு பிடிக்கும், பாடல்கள் பாடுறது பிடிக்கும். ஸோ கதை, கவிதை, டான்ஸ் என்ன வேணா இருக்கட்டுமே, அதில் ஏதாவது நீங்கள் ரொம்ப லயிச்சு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு ரசிக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட கற்பனை வளத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அது மட்டும்தான் இப்போதைக்கு ஆறுதலாக இருக்குது. ஓகே, ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம். ஷட்டில் விளையாடலாம். உங்களுக்கு எதில் ரொம்ப மனசில் லயிச்சு போயிருக்கோ, பாடுறதா இருந்தால் கூட பாடலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் எவ்வளோ உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் விதைக்கிறீங்களோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மீண்டு வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஓகேவா? ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மெதுவாக தான் சக்ஸஸ் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக எந்த ரிசல்ட்டும் வர மாதிரி கார்ட்ஸில் வரல. ஓகேவா? குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ ஊதி பெருசாக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, எஸ், இந்த சிச்சுவேஷன் இப்போ என்னால் கடக்க முடியல. பைல் நம்பர் 3 எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்லேயும் இருக்குது, இல்லை வெளி வட்டாரத்துலையும் இருக்குது. இதை நான் கடந்துருவேனா அப்படின்னு கேட்டால் கடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இந்த சிச்சுவேஷன் இப்படியே இருக்காது, கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர நிறையா சான்சஸ் இருக்குது.
பட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களை பற்றின புரிதல்கள் வேணும். ஓகே, நீங்கள் முதல்ல உங்களோட பலம் பலவீனம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் கண்டிப்பாக வேணும். சரியாக தூங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களை முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சுற்றி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆரோக்கியமாக இருங்க. பணம் சார்ந்த பிரச்சனை, உறவு சார்ந்த பிரச்சனைலாம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும்போது ரொம்ப மனகுதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதோட ஓட்டம், ஓவர் திங்கிங், இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ வேறு மாதிரியெல்லாம் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம், பதட்டம், கவலை இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோ வேண்டாம். ஓகேவா? ஸோ உங்களை நீங்களே கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி பாருங்கள். உங்களை சுற்றி நிறைய நல்ல மனிதர்களும் இருக்காங்க. சில நபர்களை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படுற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஸோ அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. உங்களை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றதை பாருங்கள் அப்படிங்கிறது தான் மார்ச் மந்தோட பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ். எஸ், ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் ஸ்வாட் வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அவர் எதுக்கு வந்திருக்காரு? உங்கள் சிச்சுவேஷன் என்ன வேணால் இருக்கட்டும். ஓகே, அவர் சார்ஜ் எடுத்துப்பார். நீங்கள் ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா பூர்ணமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், முருகக் கடவுள், அவரை வழிபடக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் நீங்கள். ஸோ முருகன், சிவன், உங்களோட குல தெய்வம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆண் தெய்வமாக இருக்கலாம், கருப்புசாமி, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் இப்போ நடக்கிற சில விஷயங்களை நினச்சி நீங்களே கவலைப்பட்டிக்காதீங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அதுக்கு தான் மனகுதிரையை கொஞ்சம் கட்டுப்பாட்டோட ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். பயம் 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 பதட்டம் அது வேண்டாம். அது நல்லா இல்லை பார்க்க. ஓகேவா? அது வந்து உங்களோட உடல் நலத்தை ரொம்ப கெடுத்து விட்டுடும். வேறு யாராவது உங்கள் மேலே ஏதாவது பழிகள் போட்டிருக்காங்க, இல்லை உங்களை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஓகே, ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் இருக்கார்ல, உங்களுக்கான நியாயமான விஷயங்கள் தான் நடக்கும். சரியா? உண்மை என்றைக்குமே ஜெயிக்குமான்னு கேட்டால் எஸ், உண்மை ஜெயிக்க காலதாமதம் வேணால் ஆகலாம். பட் உண்மை கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் ஒரு உண்மைக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஒரு நியாயத்தின் பக்கத்தில் நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எனக்கான நியாயம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக மார்ச் மாதம் அதுக்கான வழிவகை நடக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. வேலை சார்ந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடத்துக்கோங்க. வேண்டாத விஷயங்களை தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ரீடிங். ஓகேவா? தேங்க்யூ. ஹாவ் ஏ கிரேட் டே. பாய்.